அழகு என்பதை கூறிக்கொண்டு சிவசெல்ல மாரிமுத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் இல்லை புதியாமை இல்லை பிடிவாதம்தான் தேவை என்று அந்த விரிசலுக்கு காரணம் பிடிவாதம்தானோ என்று ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. வாருங்கள் கங்கா ஸ்டாலினை அழைக்கின்றேன். மைக் எடுங்க மைக். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். அழகன் முருகன் தாழ் பணிந்து அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி விடயத்துக்குள் வருகின்றேன். முதலில் இத்தளத்தை தந்து எங்களுக்கு வளமாக்கும் அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்தது தலைமையேற்றிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, அத்துடன் என் தளத்திலும் எதிர்த்தளத்திலும் கருத்து கூறியவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் வருகின்றேன். முதலில் எதிர்த்தரப்பினர் சொன்ன ஒரு கருத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் தருகிறேன். கீதா சகோதரி சொல்லியிருந்தா, அவர்கள் எனக்கு பிடித்தது என்றால் பிடித்தது தான் என்னும் பொழுது அங்கே பிடிவாதம் தொக்கி நிற்கிறது. அடுத்தது திரிபுர சுந்தரி சொன்னா சுயநலம், இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் என்னும் பொழுதும் அங்கேயும் பிடிவாதம் தான் தொக்கி நிற்கின்றது. அடுத்ததாக கடைசியாக கூறிய சகோதரர் சொன்னார், லட்டு சாப்பிட கொடுக்க அவ வேண்டாம் என்று சொன்னது அங்கேயும் பிடிவாதம் தான், நான் சாப்பிட மாட்டேன் என்று நின்றது அங்கேயும் பிடிவாதம் தான். சரி, இப்பொழுது என்னன்னு சொன்னா, இந்த பிடிவாதம், இந்த வாதம் பிடித்தால் என்ன நடக்கும், அத மாதிரித்தான் வாதம் பிடி. சரி, இன்னும் ஒரு கருத்தை பார்க்கலாம். வாதம் பிடி, அதாவது வாதித்து கொண்டே பிடித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? ஆனபடியா இந்த பிடிவாதம் குடும்பத்துக்குள் விரிசலுக்கு பிடிவாதம் தான் காரணம் என்று சொல்லி, அன்றைய கால பெண்களின் பிடிவாதத்தால் போர் அல்லவா நடந்தது. உதாரணத்துக்கு கைகேயி திரௌபதி அவர்களால் அந்த பிடிவாதத்தால போரே நடந்தால் நல்ல காலம். இந்த காலம் அப்படி இல்லை, குடும்பத்துக்குள்ளதான் விரிசல் வருகின்றது என்று சந்தோஷப்படுவோம். இந்த காலகட்டத்தில் அதாவது திருக்குறள்ல கூட முதலில் இல்வாழ்க்கை, அதாவது குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றதை திருக்குறள்ல வள்ளுவர் 5ஆம் அதிகாரத்துல கொடுத்து 6ஆம் அதிகாரத்துலதான் கொண்டு வரார் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும், அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும். அப்ப இல்வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருப்பதற்கு வாழ்க்கை துணை நலம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். ஆனால் அது எங்கட காலத்துல நாங்கள் அந்த வழி நடந்து அது சரியாக இருந்தது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அதை பற்றி விளங்குவதில்லை. அடுத்தது அதை சொல்லிக் கொடுப்பதற்கு பேரன் பேட்டியும் இருப்பதில்லை. இப்ப ஊரில் என்று சொன்னா அவர்கள் அப்படி வாழணும் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனா இங்கு அப்படி இல்லை. அதே நேரம் அவர்கள் தான் நினைத்தது தான் செய்வது, இப்படித்தான் தான் தோன்றித்தனமாக நடக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அடுத்தது காதலித்து பேச்சு திருமணம், காதல் திருமணம். பேச்சு திருமணம் சரி பேசி திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது கதைப்பதற்கு கால அவகாசம் கொடுக்கின்றார்கள். ஒரு 6 மாதமும் சில வேளை கிடைக்கும் கதைப்பதற்கு. அப்ப கதைக்கும் பொழுது அவர்கள் புரியாமலா இது ஆமன்னு சொல்லி திருமணம் செய்கின்றார்கள். ஒன்று. அடுத்தது காதலித்து 10 வருடம் காதலிக்கின்றார்கள். காதலித்து விட்டு திருமணம் செய்கின்றார்கள். 3 மாதத்தில் அவர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். அப்ப இங்கே என்ன நடக்கின்றது? அவர்கள் முதல் கதைச்சு பேசி புரிந்து கொண்டு இருந்தாலும் நாங்கள் நினைத்ததை நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே பிடிவாதம் தான் இருக்கின்றது. அதனாலே இது விரிசல் ஏற்படுகின்றது. அடுத்ததாக இங்க நான் சில சமகால நிகழ்வுகளுக்குள் வருகின்றேன். இங்கு உள்ளவர்களிடம் காதலித்து திருமணம் செய்து பிள்ளைகளும் பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் கணவனோ செய்வது சரியான கஷ்டமான வேலை. மனைவிக்கு தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வெளியில் போக வேண்டும், உணவு